ஏன்பா தம்பி, வேற கலெக்ஷன் எதுவும் இல்லை? எல்லாமே சேமா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. நிறைய கலெக்ஷன் இருக்குமா, நீங்கள் பொறுமையாக பாருங்கள். நிறைய கலர் இருக்குது, நிறைய பார்டரு டிசைனு எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா கூட நம்ம கடையிலேருந்து ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், அதுவும் பாருங்கள். எது பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க கலெக்ஷன் மாதிரி இந்த சுற்று வட்டாரத்தில் யார்கிட்டையுமே இருக்காதுமா. தம்பி சும்மா அளந்து விடாதீங்க. மீஷோ ஃப்ளிப்கார்ட்டில் போட்டால் இதை விட சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் வரும். ஆனால் நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன், அது ரொம்ப சீப்பாக இருக்கும்ல. என் ஹஸ்பண்ட்க்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் எப்பயுமே பெரிய பெரிய ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நாங்கள் மட்டும் என்னவா, என் மருமகளுக்கு பெரிய ஷாப்பில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு இருந்தேன். ஆனால் ஒரே நாள் தான் இருக்கா, இப்போ வெளியில் போய் சுற்றிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அதனால தான் வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வர சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஐயோ சம்மந்தி, தம்பியோட கடை ரொம்ப பெரிய கடை தான். அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ், முகூர்த்த புடவை கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் தம்பியை வர சொன்னேன். ஆமாம் சம்மந்தி, இந்த ஊர்லேயே பெரிய கடைன்னா இவங்க கடை தான். ஆமாம்மா, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் என்னோடய ஃபோனில் கூட நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நாங்கள் சூஸ் பண்ணி என்ன, கல்யாண பொண்ணு தான் சூஸ் பண்ணோம். இருங்க அவளே கூப்பிடுறேன். சாண்டி, சாண்டி கொஞ்சம் இங்கே வாயேன். என்ன மம்மிஸ்லாம் உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க? இப்போவே தீபாவளி ஷாப்பிங் ஆரம்பிச்சாச்சா? தீபாவளியா? அடியே, அதுக்கெலாம் இன்னும் டைம் இருக்குது, 1 மாதம் டைம் இருக்குது. அதான் 1 மாதம் டைம் இருக்குல்ல, இப்போவே ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டிங்க போல. சாரியா, நல்லா இருக்கே. மருமகளே, இது ஒன்றும் தீபாவளி ஷாப்பிங் கிடையாதுமா. நாளைக்கு உனக்கும் என் பிள்ளைக்கோ நிச்சயதார்த்தம். அதுக்காக தான் புடவை வாங்கிட்டு இருக்கோம். உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ பார்த்து எடு. என்னம்மா சாண்டி, ஏன் இவ்வளோ அதிர்ச்சியாக பார்க்குற? இல்லை பெரியம்மா, நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு இன்றைக்கி சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்க? என்னம்மா இவ்வளோ ஆச்சரியமாக கேட்குற? 1 மாதத்துலேயே கல்யாணம் வைக்கணும்னு ஏற்கனவே பேசினது தானே. அதுவும் இல்லாமல் கல்யாணம் வைக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணுறதெல்லாம் சம்பிரதாயம் தானே. நேற்று தான் ஜோஷியர்கிட்ட பேசினேன், அது உங்ககிட்ட சொல்ல முடியல. நேற்று நிறைய வேலையாக இருந்தேன்னா, நீ வேறு வெளியில் போயிட்டு வந்த, அதுக்கான நேரமே கிடைக்கல. சரி சொல்லிக்கலாம் பொறுமையானு விட்டுட்டேன். பாருமா, உனக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ பார்த்து எடுடா. ஆமாம்ல, நேற்று 2 நாளில் என்கேஜ்மெண்ட் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று நம்ம முடிவு பண்ணிட்டோம்ல, இந்த என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொல்லிடலான்னு. இதுதான் கரெக்டான டைம், இப்போவே நம்ம சொல்லிட வேண்டியது தான். ப்ளீஸ் ராக்கி, இந்த நிச்சயதார்த்தம் வேணான்னு சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். அம்மா, இந்த நிச்சயதார்த்தம். அம்சாக்கா, அம்சாக்கா, என்ன இது? உமாவோட குரல் மாதிரி கேக்குது. ஏதோ அழுதுட்டே கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. உமா, என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? ஏக்கா, காலையில இருந்து என் பொண்ணு காணுங்கா. எங்க போனானே தெரியலக்கா. காலையில ஏஞ்சதுமே வாசல் பெருக்கிடுவா. என்னடா வாசல் கூட்டாம இருக்கேன்னு அவளை போய் தேட்டா, ஆடியே காணுங்கா. எங்க போனானே தெரியல. வயிற்றுல புளிய கரைக்குது, வயசு பொண்ணு வேற. ஐயோ, எங்க போனாலும் தெரியலையே. என் பிள்ளை பயந்த சுபாவமாச்சே, என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. உமா உமா, அழாதம்மா அழாத. குழந்தைங்க தான் எங்கன்னா போயிருப்பா. வா நம்ம போய் தேடி பார்க்கலாம். பிள்ளை எங்கேயும் போயிருக்காது, வாமா. ஐயோ அக்கா, நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேக்கா, அவளை காணும்க்கா. அவள் எங்கேயுமே காணும் தான். சரி, இங்கே உங்கள் பிள்ளைங்க கூட எங்கன்னா இருப்பான்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கேயும் இல்லைன்றீங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. ஆண்டி, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? முதல்ல போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்க சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. அவங்க எதனா ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸ்டேஷன் போகணுமா? ஐயோ, என் பொண்ணோட மான மரியாதையே போயிடுமே. உமா, இப்போ அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு நேரமா? பிள்ளை என்னன்னு தெரியலல்ல. வா முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. சரிக்கா சரிக்கா, எனக்கு என் புள்ள கிடச்சா போதும். வாங்க போய் கம்ப்ளைண்ட்டை கொடுப்போம். சார், எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமாக போகும். அவள் ரொம்ப பயந்த சுபாவம், எங்கேயும் போகவும் மாட்டா. நான் எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். எங்கே கேட்டாலுமே என் பொண்ணை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. கடைசியாக உங்கள் பொண்ணை எப்போ பார்த்தீங்க? நேற்று நைட்டெல்லாம் வீட்டில் தான் இருந்தா. வெடிஞ்சு பார்க்குறப்ப தான் ஆளை காணோம். எங்கே போனான்னு தெரியல. வீட்டுக்குள்ளே நல்லா தேடினீங்களா? வீடு முழுக்க தேடிட்டேன். வீட்டு பின்னாடி இல்லை வீடை சுற்றி எல்லா இடத்துலையும் தேடிட்டீங்களா? இல்லை சார், வீடு பின்னாடிலாம் போய் பார்க்கல. வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும்.
அவளுக்கு அங்கே போகணுன்னாலே பயம். நான் இல்லாமல் போக மாட்டா. அதனால நாங்கள் போய் பார்க்கல. முதல்ல நம்ம அங்கே போய் தேடி பார்க்கணும். பாபு, அவங்க வீட்டு பின்னாடி அவங்க பொண்ணு இருக்காங்களான்னு தேடி பாருங்க. கூட 2 கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டு போங்க. ஓகே சார். ஏக்கா, என் பொண்ணு கிடைச்சிருவாளக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. காலையிலேருந்து நான் அவளை பார்க்கவே இல்லைக்கா. ஏட்டி உமா, அழாதடி. உன் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைடி. எங்கேயும் போயிருக்க மாட்டாடி. கண்டுபிடிச்சிடலாம், அழாதடி. அந்த போலீஸ்கார கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்கான்ல. வா போய் பார்ப்போம். சரியாச்சி, வாங்க நம்மளும் போய் தேடி பார்க்கலாம். என்ன கவி இது? புவனாவை காணுமா? அவ ரொம்ப பாவம், அப்பாவி, ரொம்ப வெகுளி அவ. ஐயோ, அவளை சித்ரலேகாவை ஏதாவது பண்ணியிருப்பாளா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹே ஷாலு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. எனக்குமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதான் பாண்டியன் போயிருக்காருல்ல, கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சிருவாரு. நீ ஃபீல் பண்ணாத. நீ போன வேலை ஆச்சா? ஆச்சு. சரி வா, நம்மளும் அவங்க கூட போகலாம். நம்ம மட்டும் இங்கே நின்றுட்டு இருந்தா டவுட் வரும். ஓகே வா போகலாம். என் பொண்ணு உமா, அழாதம்மா, கிடைச்சிருவாம்மா. இங்கே தான் எங்கேயாவது இருப்பாம்மா, அழாதம்மா. அழாத உமா, உன் பொண்ணு கிடைச்சிருவா. ஏக்கா, அவள் எங்கேயும் போகிறவ கிடையாதுக்கா. என்கிட்ட சொல்லாமல் கடைக்கு கூட போக மாட்டாக்கா. எங்கே போனான்னு தெரியலையேக்கா. என் பிள்ளைய யாருன்னா கடத்திட்டு போயிட்டாங்களான்னு தெரியலையேக்கா. இல்லை அவளை அந்த பேய் ஏதாவது பண்ணியிருக்குமாக்கா? ஏ உமா, அழாதடி. பேய் எல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்காது. அதான் ரக்ஷை கட்டி விட்டுருக்கல்ல உன் பொண்ணு கையில். ஆண்டி, நான் நேற்றே உங்ககிட்ட சொன்னேன்ல, நேற்று நைட்டு கிரகணம் பிடிக்குது, யாரோ வெளியே வராதிங்கன்னு. அவள் வெளியில் ஏதாவது வந்துட்டாளா? ஐயோ இல்லைம்மா ஷாலு, நான் நேற்றே வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். கிரகணம் பிடிக்குதுன்றதுக்காகவே நேற்று எல்லோரும் சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டோம். என்னாச்சுன்னே தெரியலையே, அவள் எங்கே போனாலோ. பாபு, கிடைச்சாங்களா? நோ சார், தேடிக்கிட்டு இருக்கோம். நல்லா தேடி பாருங்க. சார் சொல்லுங்கம்மா. எப்படியாவது என் பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன். சார் சொல்லுங்க பாபு. சார், இங்கே ஒரு பொண்ணோட உடம்பு இருக்கு. ஐயோ, அது என் பொண்ணு. என் பொண்ணு செத்து போயிட்டாளா? அட கடவுளே. அம்மா ப்ளீஸ் அழாதீங்க. ஃபர்ஸ்ட் போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அங்கே போய் பார்ப்போம். ஐயோ புவனா, கண்ணை திறந்து பாருடி. என்னடி ஆச்சு உனக்கு? இங்க வந்து படுத்துட்டு இருக்க? பாபு, செக் பண்ணீங்களா? ப்ரீத் இருக்கா? சார் நோ சார், நான் இன்னும் எதுவும் செக் பண்ணல. அம்மா அம்மா அம்மா. ஐயோ புவனா, ஏண்டி இங்க வந்து இப்படி கிடக்குற? ஏ உமா, புள்ள அம்மா அம்மான்னு சொல்லுது பாரு, பெணாதது பாரு. தூக்கு, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க. நீ உட்காந்து புலம்பிட்டே இருக்காத. பாபு, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டேன் சார், ஆன் த வே. உமா ஒன்றும் இல்லை உமா, அழாத. பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்ப்போம். ஷாலு, லைப்ரரிக்கு போன வேலை முடிஞ்சுதா? இல்லை விஜய், நான் மார்னிங்கே லைப்ரரி போயிட்டு ஃபுல்லாக தேடிட்டேன். எங்கேயுமே திருலோகச்சந்தருடைய டைரியோ இல்லை அவர் எழுதின புக்கோ இல்லை அவரை பற்றி எந்த ஒரு புக்குமே காணோம். ஃபுல்லாகவே தேடிட்டேன், எந்த ஒரு புக்குமே கிடைக்கல. அது லைப்ரரியில் கிடைக்கலன்னா அப்போ ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருமே உள்ளே போனதும் தேடி பார்க்கணும். பட் நம்ம தேடுற விஷயம் ஐஸ்வர்யாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சால் அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்ரெடி சித்திரலேகாவை நம்ம தான் வெளியே விட்டுருக்கோன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சே பிளாக்மெயில் பண்ணுறா. இல்லை நம்ம இன்னும் திருலோகச்சந்தர் பற்றிலாம் இன்னும் டீட்டெயிலாக தேடுறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். இப்போதைக்கு காஷ்மோராவுக்காக நம்ம இந்த அரண்மனைக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? என்னை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அட ஆமாம்மா ஐஸ்வர்யா, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம ஆனந்த் இருக்கான்ல, அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறானா பார்க்காம, அதுதான் புலம்பிட்டு இருந்தான். ஐயோ, இவன் வேற தேவையில்லாமல் ஏற்றி விட்றானே. அட ஆமாம் ஐஸ்வர்யா, நீ வேற ஒரு வெஜ் பிரியாணி பண்ணி எடுத்துகிட்டு வந்தல்ல, அதை சாப்பிட்டுட்டு அவனுக்கு வேற எந்த சாப்பாடும் சாப்பிடவே தோணல. நிஜமாவா? சீரியஸாவா? அட ஆமாம் ஐஸ்வர்யா,
உங்கள் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவனுக்கு வேற எந்த சாப்பாடும் சாப்பிட பிடிக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன் அவ்வளோ கண்டாவியாக இருந்ததா? ஐயோ சேச்சே, தேவாமிர்தம் மாதிரி இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மிச்ச சாப்பாடெல்லாம் இவனுக்கு வந்து டேஸ்ட்டே இல்லாத மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். நிஜமாவா? ஆனந்த், உனக்கு என் சமையல் ரொம்ப பிடிச்சிருந்ததா? நல்லா சமைச்சிருந்தேனா? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நான் கூட சாப்பிட்டு பார்க்கல, உனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ம் நாம எங்கே தின்னோம், இவனுங்க தானே பிடிங்கி தின்னானுங்க. இவனுங்க கிட்ட கேட்டால் கூட பரவாயில்ல, நம்ம கிட்ட கேட்குறாளே. சரி, என்னத்தையாவது சொல்லுவோம். ஆமாம் ஐஸ்வர்யா, நல்லா இருந்தது. அப்போ இனிமே டெய்லி நானே உனக்கு சமைச்சு தரட்டுமா? ஐயோ வேணாம், எதுக்கு உனக்கு சிரமம், அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. ஆமாம், சரி. என்ன இவன் சும்மா பேசுகிறான்னு பார்த்தா ஏதோ டைம் இருக்குது அப்படி இப்படின்னு பேசுகிறான். இருக்கட்டும், இருக்கு அவனுக்கு. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். நேற்று திடீர்னு ஆனந்த் கால் பண்ணி இந்த அரண்மனையை சுற்றி பார்க்கணுன்னு கேட்டார். என்ன என்ன விஷயம்? ஓ அதுவா, இதோ இவர் இருக்கார்ல, இவர் காஷ்மோரா, விஜயோட ஃப்ரெண்டு. ஆ தெரியுமே, நீங்கள் கூட அந்த சித்திரலேகா ஓட்டுறதுக்காக தானே இவரை கூட்டிகிட்டு வந்தீங்க. அதுக்காகவும் தான், அதுவும் இல்லாமல் இவர் வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஊர்லேயே இதுதான் ரொம்ப பழமையான பில்டிங்னு கேள்விப்பட்டோம். அவருடைய ஸ்டடிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் உன்னை ஹெல்ப் கேட்டேன். ஆ தாராளமாக பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்கள் அப்பா இந்த அரண்மனையை பார்க்க யாரையுமே விட மாட்டார். நான் அவருக்கு தெரியாமல் தான் கீ எடுத்துகிட்டு வந்தேன். உனக்காக தான் ஆனந்த், உனக்காக மட்டும்தான். இப்போ இந்த டைலாக்லாம் ரொம்ப முக்கியமா? ஓவராக தான் போகிறாங்க ரெண்டு பேரும். சரி சரி, வாங்க உள்ளே போகலாம். அடேங்கப்பா, செம்மையா இருக்கு அரண்மனை. வெளியில இருந்து பார்க்கறதுக்கு தான் ஏதோ பாழ் இருந்த மாதிரி இருக்கு, ஆனா உள்ள பார்க்க சூப்பரா இருக்கு. இருக்காதா பின்ன? இது எங்கள் தாத்தாவோட அண்ணாவோட அரண்மனை. கிட்டத்தட்ட நாங்களாம் ஒரு ராஜ பரம்பரை தான். ஃபஸ்ட்டு எங்கள் குடும்பத்தில் இருந்தவங்களாம் ராஜாக்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜமீன்தாராக இருந்தாங்க. இப்போ எங்கள் அப்பா பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு அடுத்து ஆனந்த் தான் பஞ்சாயத்து தலைவனாக இருக்க போகிறாரு. சரி, நான் உள்ள போய் சுத்தி பார்க்கலாமா? எல்லாரும் போய் பாருங்க. காஷ்மோரா, நம்ம அந்த லெஃப்ட் சைடு இருக்க ரூம்ல இருந்து போய் பார்க்கலாமா? போலாம். நானும் வரேன் உங்கள் கூட. ஓகே ஷாலு, வா போலாம். ஆனந்த், நீ என் கூட வாயேன். நான் உனக்கு ஒரு முக்கியமான பிளேஸை காட்டணும். நாங்களும் வரோம். நோ, நான் ஆனந்த் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அதனால நீங்கள் வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்காது. நீங்கள் போய் தனியாக சுற்றி பாருங்கள். ஐயோ, தனியா கூப்பிடுறாளே. சாண்டி வேற பயங்கரமா முறைக்கிறா. போனா இன்னைக்கு என் கதை காலி. போகாம எப்படி தடுக்கிறது? மகனை போனவை அவ்வளோதான் உன்னை. ஐயோ திட்டுறாளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. முறைச்சு பாக்குறாளே. அட என்ன ஆனந்த், நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கேன். வா போலாம். அது இல்ல இஷ்யூ, நம்ம மட்டும் போய் தனியா என்ன பண்ண போறோம்? இங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஒன்னாவே போய் பார்க்கலாமே. உன்னை இப்படி கூப்பிட்டாலாம் நீ வரமாட்ட. உன் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போனாதான் வருவேன். ஐஷு, என் கைய விடு. பேசாம வா ஆனந்த். உனக்கு எவ்வளோ தைரியம்? அவ கையை பிடிச்சிட்டு போறான். ஹே சாண்டி, விடு. ப்ரோ என்ன பண்ணுவாரு? அவ தானே கையை பிடிச்சி எடுத்துட்டு போனா. எனக்கு நிஜமா என்ன பண்ணணும்னு தெரியல கவி. நாளைக்கு ஈவினிங் எனக்கும் ராக்கிக்கும் என்கேஜ்மெண்ட். அதை அவன்கிட்ட சொல்லலாம், எப்படியாவது தடுத்து நிறுத்தலாம்னு பார்த்தா அவன் எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கா. ஏதோ கம் போட்டு ஓட்டின மாதிரி. நான் கூட அவன் கூட அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்க மாட்டான் போல. இப்போ தனியாக வேற கூட்டிகிட்டு போயிருக்கா. ஐயோ கூல் கவி, நாளைக்கு ஈவினிங் தானே என்கேஜ்மெண்ட். ஏதாவது பிளான் பண்ணலாம் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தத்துக்காக. என்ன பண்ணி என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த போகிறேன்னு எனக்கே தெரியல. அட்லீஸ்ட் நான் லவ் பண்ணுற விஷயத்த வீட்டில் ஓப்பனாக சொல்லலான்னு பார்த்தா இதோ இந்த ஐஸ்வர்யா இவன் மூலியமாக பிரச்சனை வந்துடும். நானும் ஆனந்தும் லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருவா. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. சரி சாண்டி, எனக்கு புரியுது, நீ டென்ஷன் ஆகாத. முதல்ல இந்த ஐஸ்வர்யா போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணலாம் என்ன பண்ணுறதுன்னு. முதல்ல போய் புக்கை தேடுவோம் எங்கே இருக்குன்னு. வா. சரி. அப்பா சாமி, முடியல. இன்னும் எத்தனை ரூம் தான் போய் தேடுறது? தேடி தேடி செம்ம களைப்பாக இருக்குது. எங்கேயுமே அந்த புக்கு காணும். அட்லீஸ்ட் காஷ்மோராக்கு இல்லை ஷாலுக்காவது கிடச்சிச்சான்னு போய் கேட்கணும். களைப்பாக இருக்குது. கொஞ்சம் நேரம் இந்த கபோர்டில் சாஞ்சு நிற்போம்.
என்ன இது? இதுதான் அந்த புக்காக இருக்குமோ? சரி, ஓகே, எடுத்துகிட்டு போய் காஷ்மோரா கிட்ட காட்டலாம். இன்னும் எவ்வளோ நேரம் தான் தேடுறது? எங்கேயுமே அது கிடைக்கவே இல்லை. ஆ, ஐயோ, கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு. ஆ, என்னாச்சு ஷாலு, என்னாச்சு? தெரியல காஷ்மோரா, கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு. கண்ணு உறுத்துது. ஆ, எரியுது. இருங்க இருங்க, நான் எடுத்து விடுறேன். ஷாலு, எனக்கு அந்த புக். ஷாலு, இந்த காஷ்மோரா கூட எனக்கு உண்மையில எவ்வளோ லவ் இருக்குன்னு தெரியுமாடி? போயும் இவன் கூட இப்படி நின்றுட்டுருக்க. சே, இனிமே இவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது. காஷ்மோரா, இப்போ கண்ணு ஓகே. தேங்க்ஸ் காஷ்மோரா. இட்ஸ் ஓகே ஷாலு. புக்கு கிடைக்கலையா இன்னும்? ஆமாம், எங்கே தேடியுமே கிடைக்கல. விஜய்க்கு கிடச்சிருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். ம், ஓகே. காஷ்மோரா, இங்கே பங்களாலாம் எப்படி இருக்கு? ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டீங்க போல. ஆ, ஃபுல்லாகவே பார்த்துட்டேங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹெரிட்டேஜாக இருக்குது. ம், சரி, ஓகே. ஓகே ஆனந்த், நான் கிளம்புறேன். அப்புறம் ஏதாவது தேவைப்பட்டா கால் பண்ணு, ஓகேவா? ஓகே ஐஷு. விஜய், உங்களுக்கு அந்த புக் கிடைச்சதா? இல்லை, எனக்கு கிடைக்கல. இப்போது என்ன பண்ணுறது? அரண்மனையிலையும் இல்லை அந்த புக்கு. அடுத்து எங்கே தேடுறது? இன்னைக்கு நைட்டும் சித்திரலேகா வந்தானா? எனக்கு தெரிஞ்சு ரக்ஷகயிறு இருக்கிறதுனால இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் ப்ராப்ளமை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக அந்த புக்கை தேடி கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சீக்கிரமாக சித்திரலேகாவை அழிக்க முடியும். ஓகே, சித்திரலேகா ப்ராப்ளமை விடுங்க. இப்போ சாண்டியோட ப்ராப்ளமை யார் சால்வ் பண்ணுறது? சாண்டிக்கு ப்ராப்ளமா? என்னாச்சு? நாளைக்கு சாண்டிக்கும் வீட்டில் பார்த்துருக்க அந்த பையனுக்கும் என்கேஜ்மெண்ட். என்னது, என்கேஜ்மெண்ட்டா? அதுவும் நாளைக்கேவா? என்ன இது இப்படி சொன்னா? என்ன பண்ணுறது? ஒன்று முன்னாடியே சொல்லணும்ல. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சு இப்படி சொன்னால் நான் என்னன்னு பண்ணுறது? இப்போ எப்படி அதை நிறுத்துறது? எப்படி நிறுத்துறதுன்னா, எனக்கே காலையில் தான் தெரியும். உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அந்த ஐஸ்வர்யா கூடவே சுற்றிட்டு இருக்க. சாண்டி, ப்ளீஸ் கோவப்படாத. நீயே பார்த்தல, அவள் தான் என்னை விட மாட்றா, கூடவே சுற்றிட்டு இருக்கா. அவகிட்ட என்னால் கோவமாகவும் பேச முடியல. ஏன்னா அரண்மனை அவளுது. அதை சுற்றி பார்க்கறதுக்காக நான் கொஞ்சம் அமைதியாக போக வேண்டியதாக இருந்தது. இப்போது அதெல்லாம் விடு. என்கேஜ்மெண்ட் எப்படி நிறுத்துறது? கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுற விஷயத்த இப்போதைக்கு வெளியே சொல்ல முடியாது. சொன்னால் அது ஐஸ்வர்யாவுக்கு தெரியும். அப்புறம் இந்த சித்திரலேகா விஷயம் வெளியே வந்துடும். சாண்டியோட லவ் மேட்டரை வச்சு தான் நம்மளால் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த முடியாது. ஏன்னா இப்போதைக்கு அதை வெளியவே சொல்ல முடியாது. ஆனால் ராக்கி அண்ணாக்கு ஒரு லவ் இருக்குல்ல. ராக்கி அண்ணாவால் கூட இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த முடியும்ல. ராக்கி அண்ணாவை வச்சியா? நீ ராக்கி அண்ணாவையும் ராணி அக்காவையும் ஒன்றா சேர்க்கலான்னு சொல்ல வரியா? அதே தான். ஆ, ராணி அக்கா ராக்கி அண்ணாவா? என்ன இது புது கதையாக இருக்குது? ஆ, புது கதைலாம் இல்லை, இது ரொம்ப பழைய கதை. ஏற்கனவே ராக்கி அண்ணாக்கும் ராணி அக்காவுக்கும் வீட்டில் பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ராக்கி அண்ணாவோட அக்கா பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அதுவும் ஜாதகத்தை காரணமாக காட்டி. இப்போ நம்ம அந்த கல்யாணம் நின்னதுக்கு என்ன ரீசன்னு கண்டுபிடிச்சி எப்படியாவது அவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்து வச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக சாண்டிக்கும் ராக்கி அண்ணாக்கும் நடக்க இருக்க கல்யாணம் நின்றோம். சூப்பர் ஷாலு, இந்த பிளான் செம்மையாக இருக்கே. ஆமாம் ஷாலு, செம்ம பிளான். நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தலையை போட்டு உடச்சிட்டு இருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த கல்யாணம் நின்றோம்ல, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா சூப்பர். அப்படின்னா இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் பிளான் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்க்கறது தான். அதே தான். யூ சோ பிரில்லியன்ட் ஷாலு. தேங்க்யூ காஷ்மோரா.